சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். திருமண வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே தம்பதிகள் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் தங்களை கொண்டு வர வேண்டும். அவர் சபையின் ஜீவனுள்ள தலைவர் மற்றும் திருமண வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும். மகிழ்ச்சியான இல்லத்திற்கு கர்த்தரால் ஒன்று சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் விசுவாசத்தால் சொல்ல வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களை சிருஷ்டித்தவர், உமக்கே எல்லா வல்லமையும் உண்டு. நீர் எங்களுக்காக மனிதராகி எங்களுக்கு பதிலாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தீர். எங்கள் இருதயங்களில், வாழ்க்கையில், திட்டங்களில் நாங்கள் முழு பொறுப்பையும் உமக்கே கொடுக்கிறோம். உம்முடைய அனுமதியின்றி நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். இப்படிதான் நம்முடைய திருமண வாழ்க்கையை தொடங்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இது உமது வீடு, நாங்கள் உமது பிள்ளைகள். என் விருப்பமோ என் மனைவியின் விருப்பமோ இந்த வீட்டில் செய்யப்படுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் உமது சித்தம் மட்டுமே நிறைவேற்றும் என்று கணவன் கூற வேண்டும். அவ்வாறே மனைவியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை ஒப்புக்கொண்டு, ஆம் ஆண்டவரே, இது என் வீடு அல்ல, உமது வீடு. நீரே இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்தீர். என் விருப்பமோ என் கணவரின் விருப்பமோ நடக்க வேண்டாம், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும் என்று சொல்ல வேண்டும். இல்லையேல் கணவன் மனைவியிடம், நீ என் மனைவி, நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும். நீ எனக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நான் உன்னை கீழ்ப்படிய செய்வேன் என்று கணவன் சொல்ல, இப்படிதான் சண்டை தொடங்குகிறது. ஆரம்பத்தில் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடிக்கொண்டு சண்டை போடுவார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் தெருக்களில் கூட வெளிப்படையாக சண்டை போடுவார்கள். ஒரு மகிழ்ச்சியான வீட்டிற்கு அவர்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். இது அவர்களின் திருமண வாழ்க்கை முழுவதும் அவர்களின் அன்றாட நடைமுறையாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தமே நமக்கு சிறந்தது. ஏனென்றால் நாம் நினைப்பதற்கும் அல்லது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கும் அவர் நம்மை நேசிக்கிறார்.